திமுக ஆட்சியில் தமிழகம் போதை கலாச்சாரத்தின் கூடாரமாக மாறிவிட்டதாக அதிமுக மாவட்ட செயலாளர் சி.வி. சண்முகம் எம்பி கடுமையாக சாடியுள்ளார். கஞ்சா புழக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து விழுப்புரத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் அவர் ஆவேசமாக பேசினார். விழுப்புரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சி.வி. சண்முகம் எம்பி திமுக அரசை ஒருபிடி பிடித்தார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் இளைஞர் சமுதாயம் சீரழிந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கஞ்சா இல்லாத தெருவே இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரி வாசல்களிலேயே போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கின்றன. இந்த லட்சணத்தில்தான் இந்த ஆட்சியின் செயல்பாடு உள்ளது. போதை தலைக்கேறியதால் கொலை, கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் பெருகிவிட்டன. 2 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை யாருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பில்லை. கொள்ளையடிப்பதே இந்த அரசின் ஒரே குறிக்கோள். குடிநீரில் தொடங்கி மதுபானம் வரை அனைத்திலும் ஊழல் மலிந்துவிட்டது. திமுக அமைச்சர்கள் பலர் விரைவில் சிறை செல்ல போகிறார்கள். இன்னும் 30 நாட்களில் அதனை பார்க்க போகிறீர்கள். தமிழக காவல்துறை மக்களுக்காக பணியாற்றாமல் கருணாநிதியின் குடும்பத்திற்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கிறது. திமுக அரசின் இத்தகைய மக்கள் விரோத போக்கிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை சொல்வதை விட கோபாலபுரத்து குடும்பத்துடைய ஆட்சி, இந்த ஆட்சியை இறுதி கூட்டம் இது. அடுத்த மாதம் 23ஆம் தேதி நாம் எல்லாம் வாக்களிக்க செல்ல வேண்டும். அந்த வாக்களிக்க செல்கின்ற போது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இறுதி வாய்ப்பு. இந்த அராஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவது மட்டுமல்ல, வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, சிறை கலப்ப வேண்டும். இந்த ஆட்சியாளர்களை செய்திருக்கிற தவறு, இந்த தமிழகத்திற்கு அவர் செய்திருக்கிற துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்திருக்கிற அட்டுழியங்கள், தமிழ்நாட்டு மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்திருக்கிற இந்த திமுக அரசு, அதை பொறுப்பேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் உட்பட, அந்த அமைச்சர்கள் உட்பட அத்தனை பேரையும் புழல் சிறைக்கு அனுப்புகிற நாள் ஏப்ரல் 23. அந்த மாணவர்களுக்கு தேவையான, கல்விக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா கிடைக்கிறது, கஞ்சா ஊசி கிடைக்கிறது, கஞ்சா எண்ணெய் கிடைக்கிறது, கஞ்சா பவுடர் கிடைக்கிறது, மெத்தபெட்டின் மாத்திரை கிடைக்கிறது. அரசு மருத்துவமனையில் இருக்கிற அனைத்து மருந்துகளும்